இந்த மண்ணில் சில பெண்கள் பிறப்பதில்லை, போர்க்களத்திற்காக உருவாகிறார்கள். வாள் எடுத்து போராடுவது மட்டுமல்ல, வீழ்ந்தாலும் எழுந்து நின்று வரலாற்றையை நடுங்க வைத்தவர்தான் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராளி ராணி வேலு நாச்சியார். ஆணாதிக்கம் நிறைந்த காலத்தில் அரசர்களின் ஆட்சியிலும் ஆங்கிலேயர்களின் அகங்காரத்திலும் தன் துணிச்சலால் தீப்பற்றி எழுந்தவர்தான் ராணி வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த காலம் அது. இந்த தேசம் எளிது என்று அவர்கள் சிரித்த காலம். அந்த சிரிப்பை சாம்பலாக்கிய முதல் பெண்தான் வேலு நாச்சியார். 1730 ராமநாதபுரம் சீமை, வாள் பயிற்சி, குதிரை சவாரி, போர்த்தந்திரம் மற்றும் பல மொழிகள். அவர் வளர்ந்ததே ஒரு ராணியாக அல்ல, ஒரு யுத்தமாக. கணவன் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார். அந்த நிமிடம் ஒரு பெண் விதவையாக மாறவில்லை, ஒரு பெண் புரட்சியாக மாறினார். என் கண்ணீரால் அல்ல, உங்கள் இரத்தத்தால் இந்த மண்ணை நான் கழுவுவேன். 11 ஆண்டுகள் அகதி வாழ்க்கை, பசி, வலி, இழப்பு. ஆனால் அவர் மனசு ஒரு நாளும் அடிமையல்ல. ஹைதர் அலியின் நட்பு, மருது சகோதரர்களின் தோழமை, பெண்களால் உருவான உலகின் முதல் தற்கொலை படை. இந்த படையின் பெயர் உடையாள் படை. அந்த படையின் தீ குயிலி. தன் உடலை தீயாக்கி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை சாம்பலாக்கியவர். அந்த நெருப்பில் ஆங்கிலேயர்களின் அகங்காரம் கருகியது. அந்த நாளில் சிவகங்கை மீட்கப்பட்டது. ஒரு பெண் ஆட்சியாளர் ஆங்கிலேயர்களை போரில் தோற்கடித்த இந்தியாவின் முதல் வரலாறு. வேலு நாச்சியார் ஒரு ராணி அல்ல, ஒரு சவால். பெண் பலவீனம் என்று எழுதிய வரலாற்று புத்தகங்களை வாளால் கிழித்தவர். இன்று இந்தியாவின் சுதந்திரம் நம்மை நிமிர்த்தினால் அதற்கு அடியில் ஒரு பெண்ணின் எரியும் சுவாசம் இருக்கிறது. அந்த சுவாசத்தின் பெயர் வேலு நாச்சியார். வீரத்தாய் வேலு நாச்சியார் வாழ்க! தமிழ் பெண்களின் தைரியம் வாழ்க! அடிமைத்தனத்தை எரித்த தீ வாழ்க! நன்றி.